கர்த்தரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து யாத்திராகம புஸ்தகத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் தியானிப்போமாக. யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்துவான அந்த கிரியை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் தேவ தாசனாகிய மோசேயை கொண்டு எகிப்திலே அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அதிசயங்களை நடப்பித்தார். ஒவ்வொரு அற்புதத்தையும் காண்கின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலே இருந்த நாட்களிலே மோசேயை நம்பும்படியாக தேவன் ஒருவர் உண்டென்றும் தேவ வல்லமை இவரோடு கூட இருக்கிறது என்றும் நம்பும்படியாக அப்பேற்பட்ட அற்புதங்கள் தேவன் மோசேயை கொண்டு நடப்பித்திருக்கிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, இதை கண்ட ஜனங்கள் எல்லோரும் கூட அது நிமித்தமாக மோசேயை நம்பினார்கள். தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த அற்புத அடையாளங்களை கண்டவர்கள் ஆமென் மோசேயை நம்புகிறதை பார்க்கிறோம். அதாவது மோசேயின் மேல் விசுவாசம் வைக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஜோடி பிள்ளைகளை, தேவன் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவில்லை என்று சொன்னால் ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நம்பியிருக்க முடியாது. அவர்கள் அவர் மேல் விசுவாசத்தை வைத்திருக்க மாட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அவரை அனுப்புகிறார் என்றும் தேவன் மோசேயோடு கூட இடைப்படுகிறார் என்றும் மோசேயை தேவன் பயன்படுத்துகிறார் என்றும் இது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை. எனவே மோசே நம்மை நடத்துவதற்கு ஆமென் அவர் தகுதியானவர் என்றும் இந்த பார்வோனுடைய கைக்கு நம்மை மீட்கவும் நம்மை இந்த பொல்லாத ஆட்சியிலிருந்து அல்லது அந்த அரசாங்கத்தின் கீழிருந்து நம்மை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்திற்குள் நம்மை கொண்டு போவார் என்று நம்புவதற்கு ஏதுவாக ஜனங்கள் அந்த விசுவாசத்தோடு கூட அந்த அடையாளங்களை பார்க்கிறார்கள். அந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டதனால அவருடைய வாழ்க்கையில தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பொதுவாகவே இன்றைக்கு மக்கள் நம்மை நம்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏதாவது ஒன்று ஆமென் நிரூபித்து காட்ட வேண்டும். மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப சில காரியங்களை நாம் செய்தாலே ஒழிய ஜனங்கள் நம்மை எளிதாக நம்ப மாட்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அந்நாட்களிலே தேவன் ஆமென் தேவ பிள்ளைகளை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒருவேளை அப்படிப்பட்ட மகத்துவங்களை, அற்புதங்களை, பலமான செய்கைகளை எல்லா தாசர்களும் மூலமாய் செய்யாவிட்டாலும் கூட தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் தம்முடைய வசனத்தினாலே தேவன் மகத்துவங்களை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அதாவது இந்நாட்களில் எவர்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவார்களோ, விசுவாசிப்பார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் மகத்துவங்களை, அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அந்நாட்கள் அற்புதங்களை கண்ட ஜனங்கள் மோசேயினிடத்திலும் தேவனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, அதை பார்க்கிலும் வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதிய நிருபத்திலே 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29 முடிய, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான்.
மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோட கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு தம்முடைய சீடர்களுக்கு அவர் தரிசனமாகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய சீடர்களை தரிசித்த வேளையில சீடர்கள் எல்லோரும் கூட யூதர்களுக்கு பயந்தவர்களாக ஒரு அறையிலே எல்லோரும் கதவை பூட்டி கொண்டு அங்கே தரித்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவிலே தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம், அவர்களை சந்திக்கிறதை பார்க்கிறோம். அந்த வேளையில சீசர்களில் ஒருவரான தோமா என்பவர், திதுமு எனப்பட்ட தோமா என்பவர் அவங்க இல்லை. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அங்க வந்து அவர்களுக்கு தரிசனமாய் கடந்து போகிறார். அவர் போன பிற்பாடு நாங்கள் சீஷர்கள் எல்லோரும் கூட இயேசுவை கண்டோம், நம்முடைய குருவை கண்டோம், உயிர்த்தெழுந்து எங்கள் மத்தியில் தோன்றினார், எங்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொன்ன பொழுது அந்த சீடர்களில் ஒருவரான தோமா என்பவர் நம்பவில்லை. நம்பாமல் அவர் என்ன சொல்லுகிறார், அதை நான் நம்ப மாட்டேன். அவருடைய காயங்களிலே, அவருடைய காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை வைத்து ஆமென் நான் தடவி பார்த்தால், தொட்டு பார்த்தாலே ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் 8 நாளைக்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவர்கள் மத்தியிலே தோன்றுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது தோமா அவர்களோடு கூட இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அதை அறிந்து தோமா என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே வை, ஆமென், நீட்டி என்னுடைய தழும்புகளில் வை. நீ எப்படி விரும்புகிறாயோ என்னை விசுவாசிப்பதற்கு என்னவெல்லாம் நீ பார்க்கணும் செய்யணும் என்று நினைக்கிறாயோ செய். இதோ நான் நிற்கிறேன், இதோ என் காயங்கள், இதோ என் தழும்புகள் என்று அவருடைய கைகள் இருக்கிற காயங்களையும் ஆமென் விழாவில் இருக்கின்ற தழும்பையும் அவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். பிரியமானதோட பிள்ளைகளை, அவைகள் கண்ட பிற்பாடு விசுவாசிக்கிறவனாக தோமா சொல்லுகிற வார்த்தை என்ன, என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொல்லி கூவுகிறதையும் அழைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அன்பானதோட பிள்ளைகளை, அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறார்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறார்களே, அவர்கள் தான் பாக்கியவான்கள். பெரியமானதோட பிள்ளைகளை, அந்நாட்களிலே ஜனங்கள், மக்கள் எல்லோரும் கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனால் நடப்பிக்கப்படும் பொழுது அது நிமித்தமாய் மோசேயும் கடவுளையும் நம்பினவர்களாய் காணப்பட்டார்கள், விசுவாசித்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேதம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிப்பதுதான் பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் முன்ன சொன்னேன், நீங்களும் நான் ஒருவேளை மகத்துவங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்ற வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் நம்மை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதாம். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நீங்கள் அநேக காரியங்களை தேவன் உண்டென்றும் கடவுள் ஒருவர் உண்டென்றும் இயேசு வாழ்ந்தவராய் இந்த உலகத்தில் ஜீவித்தவராய் நான் எப்படி நம்புவது, அதற்கான அடையாளங்கள் என்ன என்று ஒருவேளை நீங்கள் ஒரு சந்தேகத்தோடு கூட இருக்கலாம், எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். நாங்கள் எப்படி நம்புவது, இந்த பரிசுத்த வேதாகமத்தை எப்படி நம்புவது, கர்த்தர் ஒருவர் உண்டு, ஆமேன், அவர் ஜீவிக்கிறார் என்பதை நான் எப்படி விசுவாசிப்பது என்று ஒருவேளை நீங்கள் ஆமேன் பேசிக் கொண்டிருக்கலாம், உள்ளத்திலே நினைத்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது,
வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாக்கியம் மிகப்பெரியது. கண்டு கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிற நாம் ஆமென் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், நீ ஒன்னும் சந்தேகப்பட வேண்டாம். உன் விரலை நீட்டு, உன் கையை நீட்டு, பார், என் விழாவை பார், என் கைகளில் இருக்கிற காயங்களை பார் என்று சொல்லி அவைகளை காண்பிக்கிறார். ஆண்டவர் அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ அவிசுவாசமாயிராதே, அவிசுவாசமாயிராமல் விசுவாசமாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அவிசுவாசம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு கேடான ஒரு நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை அவிசுவாசிப்பது, கடவுளை அவநம்பிக்கையோடு பார்ப்பது. பிரியமான தேவ பிள்ளைகளை எடுத்து வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவிசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசம் எப்படி? வாசிப்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீர்களா? அவிசுவாசமாயிராமல் விசுவாசமாயிரு. அவிசுவாசம் என்பது ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை விலக்கும், தூரப்படுத்தும். ஒவ்வொருவருடைய அவிசுவாசம் தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை விட்டு நம்மை தூரப்படுத்தும். பிரியமான பிள்ளைகளே, அவிசுவாசம் என்பது பொல்லாத ஒரு காரியம். அது பொல்லாத ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, பொல்லாத இருதயம் உங்களில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் நான் விசுவாசிக்கணும், நான் பார்க்கணும், நான் தரிசிக்கணும், நான் கண்டால்தான், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தால்தான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தால்தான், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தால்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கொடுத்து நீ நம்புவதை விட கொடுக்காமல் நீ நம்பிப்பார். தேவன் அதை கனப்படுத்துகிறவராய், மேன்மையாய் பேசுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு என்ன? கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்யணும், எங்களுக்கு செய்யட்டும், பிறகு நாங்கள் இயேசுவை நம்புவோம் என்று சொல்லுகிறீர்கள். அன்பானதோட பிள்ளைகளை, அதை பார்க்கலும் உனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் கர்த்தர் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்கள். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிற ஆமென் அது பொல்லாத இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அது நமக்குள்ளே இராதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமாக, எச்சரிக்கையா இருப்போமாக. பிரியமானதோட பிள்ளைகளே, உன்னுடைய அவிசுவாசம் உன்னை தேவனை விட்டு தூரப்படுத்தும், கர்த்தரை விட்டு தூரப்படுத்தும். எனவே இந்த சாத்தானுக்கு இடங்கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருப்போம். ஆண்டவர் எனக்கு தென்பட்டாலும் தென்படாவிட்டாலும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும், கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும், ஆமேன் ஹல்லேலூயா, நாங்களோ கர்த்தரை ஆமேன் ஆராதிப்பதிலும் தொழுது கொள்வதிலும் தேடுவதிலும் ஒருபோது நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று அன்றைக்கு தேவ பிள்ளைகள் சொன்னது போல என்றைக்கும் நாம் சொல்லுவோமே. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தரிசிக்கிறவராக, நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது தீத்துவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், தீத்துவுக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசமுள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு, சீஷனாகிய தீத்துவுக்கு எழுதும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாகவே இருக்கும். நாம் சுத்தமாயிருந்தால் எல்லாம் சுத்தமாய் தெரியும். நாம் நன்றாயிருந்தால் எல்லோரும் நன்றாய் தெரிவார்கள். அசுத்தம் உள்ளவர்களுக்கு, தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு, அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கிறதுனால, அவிசுவாசத்தோடு இருக்கிறதுனால ஒன்றுமே சுத்தமாக இருக்காது. அதனால தெரியாது, சுத்தமாக தெரியாது. எல்லாமே ஒரு முரண்பாடாக தான் காணப்படும், வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் அவருடைய புத்தி அப்படி. அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவிசுவாச எண்ணம் கொண்டவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாயிராதாம், ஒன்றுமே சுத்தமாயிராதாம். அவர்களுக்கு நன்றாகவே தெரியாது.
தெய்வத்தை குறித்த காரியங்கள், தெய்வ தரிசனங்களை குறித்த காரியங்கள், பரலோகத்தை குறித்த காரியங்கள், மறுமைக்குரிய காரியங்கள், இவைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு விதமான வேடிக்கை போல பரியாசத்திற்குரிய வகையிலாக இருக்குமா. காரணம், அவருடைய இருதயம், அவருடைய சுத்தம் இல்ல, அதாவது சுத்தமற்றவருடைய இருதயம், சுத்தமற்றவருடைய இருதயத்தினால அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே கூட தவறாகதான் ஆமென் காணப்படும். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருந்தால் சுத்தமுள்ள இஸ்ரவேலர் கர்த்தர் நல்லவராகவே தெரிவார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல வாசிக்கும் பொழுது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நம்மிடத்தில் இராதபடிக்கு காத்துக் கொள்வோமாக, எச்சரிக்கையா இருப்போமாக. ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, அசுத்தமுள்ள இருதயத்தை, அசுத்தமுள்ள அவிசுவாசம் நிலை நிறைந்த ஆமீன் அசுத்தமுள்ள இருதயத்தையும் நமக்குள்ள காணக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமாக. தோமா அவிசுவாசம் உள்ளவராய் இருந்தார் என்று கர்த்தர் கண்டுபிடித்தார். நீ அவிசுவாசம் உள்ளவனாய் இராதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, விசுவாசத்தோட பேசு. விசுவாசம் என்பது நம்பிக்கை. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11 முதல் 2 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அது இல்லை, காண முடியல, அது எதிர்க்க தரிசனத்தோடு இல்லை, அந்த பொருள் இல்லை, ஆனாலும் நமக்குள்ள ஒரு நிச்சயம். அதுதான் தேவ வல்லமை, இதுதான் தேவன் அனுகிரகம் பண்ணுகிற நன்மை. ஆமென். நம்பப்படுகிறதற்கு ஏதுவாய் அந்த விசுவாசமானது நம்மை நடத்தும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தும் கூட இருக்கிறவைகளை போல நாம் பார்ப்போம். என் ஆண்டவர் எனக்காக இது செய்வார், என் கர்த்தர் இதுக்கு எனக்கு வாய்க்க பண்ணுவார், ஆண்டவர் எனக்கு அது கொடுப்பார், இது கொடுப்பார், இதை செய்வார். ஆமென். என் தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஒருவேளை மனக்கண்களிலே நீ காணாதவராய் இருக்கலாம், தரிசித்து நீ ஒருவேளை நீ காணாதவரை போல இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். அதை குறித்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5 வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். இதுதான் நம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம் தேவன் நம்மை நடத்துகின்ற வழி. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அதை தெளிவுபடுத்தி எழுதுகிறார். நாம் தரிசித்து நடக்கல, எல்லாமே கண்டு நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைத்து வாழல. வேதம் சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தோடு கூட இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நம்பி. எல்லாமே கேட்பாங்க, நீ பார்க்குதியா, நீ பார்த்தியா, பரலோகத்தை பார்த்தியா, கர்த்தரை பார்த்தியா, கர்த்தர் இருக்கிறாரா தெரியுமா என்றெல்லாம் பேசுவார்கள். காரணம், அவர்கள் தரிசித்து நடக்கிறவர்கள். அது காணணும், கண்ணாலே கண்டால்தான், கண்கூட கண்டால்தான் அவர்கள் அதை நம்புவார்கள். ஏனென்றால் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் கண்டதினாலே மோசேயையும் தேவனையும் விசுவாசித்தார்கள் என்று இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? நீ காணாவிட்டாலும் கூட உனக்குள்ள விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், கடவுள் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்தால், கர்த்தர் அவர் நமக்காக ஆமென் இன்னும் ஜீவனோடு கூட உயிரோடு வாழ்கிறார் என்று நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். அநேக இடங்களில் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக புதிய ஏற்பாட்டு காலங்களில் நாம் அதை பார்க்கிறோம். நான் செய்வேன் என்று நீ நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அப்பொழுது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டார்கள். அதன்படியே தேவன் அவர்கள் அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தினாலே அவர்கள் அற்புதங்களை காணும்படி செய்தார். எப்பொழுது விசுவாசித்தார்களோ அப்பொழுது அற்புதங்கள் நடந்தது. வேதம் சொல்லுகிறபடி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று கெஞ்சினார்கள். உனக்கு விசுவாசம் வேண்டும், விசுவாசம் இருந்தால்தான் அற்புதங்கள். அந்த காலத்தில் அற்புதங்களினாலே தேவனை விசுவாசித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசி, அவருடைய வார்த்தைகள் மேல் நம்பிக்கையா இருந்தால் அந்த நம்பிக்கையின் வார்த்தை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. நீ எதை விசுவாசிக்கிறையோ அது உன்னுடைய வாழ்க்கையில ஆமென் அது கிரியையாக
அல்லது அற்புதமாக அது மாறும். தொடர்ந்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் என்பது எவ்வளவு இருக்க வேண்டும், எவ்வளவு விசுவாசம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்க்க முடியும். ஆமென். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அதிசயங்களை காண முடியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாய் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சீடர்கள் சில அசுத்தாவிகளை துரத்தும் பொழுது அவர்களால் இயலாமல் இருந்தது. அவர்களால் அந்த பிசாசுகளையும் அசுத்தா காரியங்களையும் துரத்த முடியலை. அப்பொழுது இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அந்த அசுத்தாவிகளை துரத்துகிறதை பார்க்கிறோம். உடனே சீடர்கள் தன்னுடைய குருவாக இயேசுவிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த காரியத்தை எங்களால் ஏன் செய்ய முடியலை? நாங்கள் ஏன் அந்த அசுத்தாவியை துரத்த முடியல? ஏன் அந்த அற்புதத்தை நாங்கள் எங்களால் நிகழ்த்த முடியல? ஏன் அந்த அதிசயத்தை செய்ய முடியல என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரே பதில், ஆமென், அது உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை. ஆமென். விசுவாசமா? அப்பொழுது எவ்வளவு விசுவாசம் இருந்தால் எங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும்? எவ்வளவு விசுவாசம் வேணும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது அவர் சொல்ல, கடுகளவு விசுவாசம். உங்களுக்கு பெரிய விசுவாசம் தேவையில்லை, மலை போல வேண்டாம். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி நீ சொல்லும் பொழுது அது பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். ஒரு மலையை பெயர்க்கும்படியான காரியம், வல்லமை விசுவாசத்தில் இருக்கிறது. விசுவாசத்தை பெரிய அளவில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடுகளவு கொஞ்சம் விசுவாசம் போதும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் கொஞ்சம். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக. ஒரு கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் கொஞ்சம் நம்பிக்கை போதும். அதிகமான விசுவாசம் நம்மால முடியாது. ஆனால் கர்த்தரோ உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ நம்பினால் உன் நம்பிக்கைக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பலன் கொடுப்பாராம். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட அற்புதங்களை காண வேண்டும், அதிசயங்களை காண வேண்டும். தேவன் எங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும், எங்களுக்கு ஒரு வல்லமை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய மகத்துவங்களை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? விசுவாசித்தால் நிச்சயமாய் நீங்கள் காண முடியும். எங்களுக்கு ஆண்டவர் செய்தார் என்று நம்புங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா, நாங்கள் விரும்புகிறதை தேவனீர் எங்களுக்காக செய்தீர் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் அந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்வீர்கள். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே, ஒருவேளை எனக்கு செய்யாத நடக்காத அது அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். விசுவாசம்தான் வேண்டும், விசுவாசம் வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அந்த நாட்களிலே அற்புதங்களை கண்டு விசுவாசித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே, இந்நாட்களிலே நாம் எல்லோரும் கூட விசுவாசித்தால் அற்புதங்களை காண்போம். அற்புதங்களை வேண்டுமானால் நாம் விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 34:8வது வசனத்தில் வேதம் எப்படியா சொல்லுகிறதை வாசிக்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற, விசுவாசத்தோடு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான். கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். அந்த வசனத்தின்படி கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள். நம்பிக்கையோடு கூட உறுதியாய் நம்பினவர்களை தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தினதில்லை. உன் நம்பிக்கையே உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அற்புதத்தையும் காணும்படி செய்யும். எனவே இந்த வேளையில எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன்னதமானவருடைய அந்த மகத்துவங்களை காணும்படியாக விரும்புகிறீர்களா? நிச்சயமாகவே அவர் செய்வார், எனக்கு நடக்கும், கர்த்தர் ஜீவனோடு கொண்டிருக்கிறார் என்று விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளும் என்று சொன்ன நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே, உங்கள் நடுவிலே
உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிறதை நிச்சயமாக அவர் செய்வார். ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.